அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. டெல்லியில் உள்ள கரியப்பா மைதானத்தில் நடைபெற்று வரும் NCC அணிவகுப்பில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பஞ்சாப், हरियाणा, हिमाचल प्रदेश एवं चंडीगढ़ निदेशालय नेतृत्व कर रहे हैं सीनियर अंडर ऑफिसर नितिन. गुजरात, दादर, नगर हवेली, दमन एंड दीव निदेशालय नेतृत्व कर रहे हैं सीनियर अंडर ऑफिसर भूमिकेश. आंध्र प्रदेश एवं तेलंगाना इस कार्यक्रम के साथ एक विश्व कीर्तिमान बनाने का प्रयास किया गया है. एनसीसी के श्रम की बूंदों की सत्यता पर हमें विश्वास है कि ये होकर रहेगा. Ladies and gentlemen, the Cariappa Parade ground has come alive with the presence of the glorious youth of the NCC. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த அணிவகுப்புடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக டெல்லியில் உள்ள கரியப்பா மைதானத்தில் NCC எனப்படும் தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பில் பிரதமர் மோடி பங்கேற்றிருக்கிறார். பொதுவாக கரியப்பா என்பவர் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ராணுவ தளபதி என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய பெயர்கள் தான் டெல்லியில் இந்த கரியப்பா மைதானம் என்பது அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு அடுத்த நாள் இந்த கரியப்பா மைதானத்தில் தேசிய மாணவர் படையினர் பங்கேற்கக்கூடிய மிக மிக பிரம்மாண்டமான இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் தான் தற்போது பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி NCC தேசிய மாணவர் படையினுடைய அணிவகுப்பு மரியாதையை ஜீப் மூலம், திறந்தவெளி ஜீப்பில் நின்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையினுடைய கண்கவர் அணிவகுப்பு, சாகச நிகழ்ச்சி, அதே போல கலை நிகழ்ச்சி ஆகியவையும் நடைபெற்று வருகின்றது. எப்படி குடியரசு தின நிகழ்வின் போது, கொண்டாட்டத்தின் போது ராணுவத்தினர் தங்களுடைய வீரத்தையும் சாகசங்களையும் பறைசாற்றுகிறார்களோ அதற்கு சற்றும் குறைச்சல் இல்லாத வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் தேசிய மாணவர் படையினுடைய இந்த அணிவகுப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு குடியரசு தின முகாமில் 917 மாணவிகள் உட்பட மொத்தம் 2361 தேசிய மாணவர் படையினர் பங்கேற்றனர். இந்த NCC அணிவகுப்பில் NCC பங்கேற்பது என்பது டெல்லியில் கடந்த 1 மாத காலமாக நடைபெற்ற NCC குடியரசு தின முகாம் நிறைவு பெறுவதை குறிக்கும். அதாவது இவர்கள் எல்லோருமே குடியரசு தின நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வந்தவர்கள். கடந்த 1 மாத காலமாக டெல்லியிலேயே முகாமிட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய முகாம் முடிவடைகிறது என்பதை குறிக்கிறது. இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் என்னவென்றால் இளைஞர் சக்தி, வளர்ச்சி அடைந்த பாரதம் என்கிற அந்த கருப்பொருளில் தான் NCC தேசிய மாணவர் படையினுடைய அந்த வருடாந்திர அணிவகுப்பு என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு மற்றொரு கூடுதல் விசேஷம் என்னவென்றால் 18 நட்பு நாடுகளை சேர்ந்த 144 இளம் மாணவர் படை வீரர்களும் இந்த ஆண்டு பேரணிக்கு பங்கேற்க உள்ளது கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.